வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் கலைஞர் கருணாநிதி நினைவேந்தல் கூட்டம் சேகர்பாபு அவர்கள் ஒருங்கிணைப்பில் நடந்துச்சு. அதில் ஆலோஷ் ஷானவாஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. பல விஷயங்கள் கருணாநிதி அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் அதை பற்றி சமூக வலைத்தளத்தில் சில பேர் ரொம்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுவே விசிகாவை ஆராசா அவர்கள் கவிதை மூலமாக ரொம்ப ஆபாசமாக பேசினது, உதயநிதி அவர்கள் சோபா மாடல் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவர்களை விமர்சனம் பண்ணது, இவ்வளவு விமர்சனங்கள் பண்ண இடத்துல எதுக்கு ஆலோஷ் ஷானவாஸ் நிற்கிறாரு, அவர் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த கூட்டத்துக்கு அவர் போனதே விசிகாவினுடைய தலைவர் திருமாவுடைய ஒப்புதல் பெற்று தான் போனாரான்னு தெரியல. ஏன்னா திமுக அவ்வளவு படுமோசமாக இழிவாக அண்ணன் திருமா அவர்களையும் விசிகாவையும் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. யாரோ ஒருத்தவங்க பண்ணல. அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவர், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அண்ணன் திருமாவை பார்த்து சோஃபா மாடல் சொல்றாரு. அப்படிப்பட்ட கட்சி கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர் திரு ஷானவாஸ் போறாருன்னா இது கட்சியினுடைய விதிமீறலில் வருதா வரலையான்றதை விசிகா தான் சொல்லணும். எப்படி முதல்ல அவர் போகலாம் எனக்கு தெரியல. அது என்ன நிலைப்பாடுன்னே தெரியல. அந்த மேடைகள்ல அவர் பங்கேற்கிறது, இதுல வேற கேட்டா அறத்தின் பக்கம் நிற்கிறேன் ஓரமா நிற்கிறேன்னு வேறு சொல்லுங்கிறாரு. எது அறம்? அவருக்காக பல பேர் பல கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. இதே சமூக வலைதளங்கள்ல விசிகாவை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் கடுமையான எதிர்வினை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள் திரு ஷானவாஸ் அவர்களுக்கு எதிராக. திமுக இன்னைக்கு எந்த அளவுக்கு இழிவா பேசுறாங்கன்னா, படும் மோசமா பணத்துக்கு விலை போயிட்டாரு திருமா அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. அந்த கட்சியில போயிட்டு நீங்க உங்க மேடைகளில் பகிர்ந்துக்கிறீங்க. அவர் என்னதான் நினைக்கிறாரு? ஓப்பனா சொல்லிட்டா விசிகாவே அவர் வெளியேற்றணும், திருமானனே கட்சியிலிருந்து அவரை நீக்கணும்ன்றதுதான் ஷானவாசுடைய விருப்பம். அப்பதான் பெரிய செய்தி ஆகும். இல்ல அப்படியே அவர் நினைச்சாலுமே இப்போ தொடர்ந்து சமீப காலமா அவங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் விசிகாவுக்கு எதிராக தான் இருக்கு. நேர்காணல்கள்ல பேசுறது சரி, மற்ற எல்லா இடத்துலயும் பேசுறது சரி, ஒரு வகையில விசிகாவுக்கு எதிராக தான் இருக்கு. அப்ப திரும்ப அவர்கள் இதுவரைக்கும் கண்டுகொள்ளாதது என்ன காரணம்? அவர் எல்லாத்தையுமே உடனே ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு. ரெண்டாவது அவர் பார்ப்பார், சொல்லி பார்ப்பார். எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட சொல்றாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஷானவாஸ் அவர்கள் ஒரு இஸ்லாமியர். விசிகா பெரும்பாலும் வெளியே பேசப்படுதுன்னா தலித்துகளுக்கான ஒரு கட்சி, இஸ்லாமியர்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ ஷானவாஸ் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் வெளியே அமைச்சிட்டா அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கட்சிக்குள் வெளியே பேசப்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். தவறு செஞ்சவங்கள நீக்கிறதோ அல்லது அவங்க பனிஷ் பண்றது தானே. முழுக்க முழுக்க கட்சிக்கு எதிராக பேசிக்கொண்டும் கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவும் நடந்து கொண்டிருக்கிறார் திரு ஷானவாஸ். ஆனா அவர் ஏன் நீக்க மாட்டுறாங்கன்னு தெரியல. இவரும் இவங்க நீக்கணும் சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதாவது அறத்தின் பக்கம் நிற்கிறேன் சொல்லி திமுக பக்கம் நிற்கிறாரு. அந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த எத்தனை அநியாயங்களுக்கு எதிராக பேசியிருக்காரு. வேங்கர் வயல்லாம் அப்பட்டமாக பாதிக்கப்பட்ட மக்களையும் இந்த கவர்மெண்ட் குற்றவாளிக்கு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிச்சு. வாய் தந்தாரா இவர்? ஆனால் திரும்ப கூட இவர் பேசல. அப்போ இதுதான் அறத்தின் பக்கம் நிற்கிறதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஊராக போயிட்டு சோஃபா மாடல் சொல்லிட்டு உதயநிதி பேசுகிறாரு. வாய் தந்தாரா ஷானவாஸ் அவருக்கு எதிராக? இதுதான் அறத்தின் பக்கம் நிற்கிறதான்னு சொல்லிட்டு தெரியல. இது கூட பரவாயில்ல, இன்னும் பல தகவல்கள்லாம் வருது. அவர் தாவேக்காவல் இணையத்துக்கு முயற்சி பண்ணான்னு சொல்ல நம்புவீங்களா நீங்க? தாவேக்காவல் இணையத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இல்ல இப்ப சமீபத்துல கூட திருமாவர்கள் கூட போய் வாரியத்துக்கு ஏதோ இணையறது, வாரியெல்லாம் அவர் கொடுக்கறதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணாங்க. அது சம்திங் ஹஜ் கமிட்டின்னு நினைக்கிறேன். அந்த கமிட்டியில கொடுத்தா கல்லா கட்ட முடியாதுன்னு வெளியே பேசுறாங்க. இவர் பணம் வாங்குறவரை எனக்குலாம் தெரியாது. பட் அந்த கமிட்டியில் இருந்தால் அது பெருசாக பவர்ஃபுல்லாக இருக்காதுன்றதுக்கோசம் வேணான்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு தகவல் தான். நான் உறுதியாலாம் சொல்லலை. அதனால் அப்படியே எழுதிட்டு இருக்காங்க. இப்படியே எழுதுறாங்க. ஹஜ் கமிட்டி வாங்கி ஷானவாசு கொடுத்தா அதில் கல்லா கட்ட முடியாதுன்றதுக்காக ஒரு வேணான்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. நான் பார்த்தா அதனால சொல்கிறேன். நான் அதை எழுதக்கூடியவங்க யாரோ வேற யாரோலாம் கிடையாது. ஆனால் திருமாவிற்கும் கட்சிக்கும் நெருக்கமானவர்களே பல பேர் அதை எழுதிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவில் போயிட்டு துணை பொதுச் செயலாளர் தான் வாங்கிறது ஒரு நோக்கம். ஆனால் துணை பொதுச் செயலாளர் திமுக எடுத்த உடனே கொடுக்குமான்னு தெரியல. ஆனால் இவரு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிக தீவிரமான ஒரு திமுக ஹிஸ்ட்ரி இவர் கொடுப்பாங்க இவருக்கு. அதே மாதிரி தாவேக்காவும் நிலையத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த சீட்லாம் கொடுக்கலன்றதுக்கோசம் அதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாமே செய்திகள் இப்போதான் ஒவ்வொன்றா வருது. நீங்கள் ஒருத்தருக்கு திறமையும் தகுதியும் இருந்தால் அவங்க அந்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறது எந்த தப்பும் கிடையாது. இப்போ ஷானவாஸ் கமிட்டியினுடைய ஒரு தலைவராகவோ வாரிய தலைவராகவோ எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்கோ அவர் நினைக்கிறதே நான் தப்புலாம் சொல்ல மாட்டேன். அது என்னுடைய வேலை கிடையாது, அது அவருடைய விருப்பம். ஆனால் உங்களுக்கு தரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று அங்கே இருக்கணும், டீசெண்டாக வெளியே ஆகிடணும்.
ஆனால் அதை விட்டு அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக நடக்கிறது எவ்வளோ பெரிய மோசடித்தனம் அது. வெளிப்படையாக திமுகவை புகழ் பாடுறாரு போயிட்டு, அது இந்த நேரத்தில் ஏன் பாடுறீங்க புகழ்? எது இதுதான் அறமா இது? எனக்கு என்னன்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசுகிறாங்க. எங்கள் தலைவரை வந்து ஏன் சோஃபா மலர்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க, பேசுகிறாங்க. உங்களுக்கெல்லாம் வந்து எல்லா ஊடகமும் ரெட் கார்பெட் விரித்து உங்களை பேச வைக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. நாங்கள் போய் பேசுறது உதயநிதி ஏங்க இப்படி சொல்கிறது கேட்குறது, அங்கெல்லாம் இவர் கேட்க மாட்டார். இவர் என்னன்னா இவரே வெளியேற்றணும்னு நினைக்கிறாரு, அதை நான் திரும்ப இப்போதைக்கு பண்ண மாட்டார். ஏன் பண்ண மாட்டார்? ஏன் பண்ண மாட்டாருன்னு கேட்டால் அவர் சரி பார்ப்போம். அதாவது அவர் திருமணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கருத்துரிமை சுதந்திரத்தை ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. அதாவது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்து இன்னும் ரொம்ப அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கா? அதனால பார்ப்போம். உங்களுக்கு தெரியுது வந்து அவங்களுக்கு தெரியாமல் போயிட போகுது. ஆனால் அவர் அந்த ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறாரு. அது ரொம்ப தப்பான ஸ்டாண்ட். அது ஷானவாஸ் அவர்கள் பண்ணக்கூடிய ஸ்டாண்டுன்றது ரொம்ப தவறானது. கட்சியில் இல்லாதவங்க 1000 பேசலாங்க. இப்போ கட்சியில் இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு ஊடகத்திலேயோ இல்லை வெளியோ அந்த கட்சி வந்து 1000 விமர்சனம் பண்ணலாம். கட்சிக்குள்ளே இருந்துட்டே நான் விமர்சனம் பண்ணணும்னா எப்படி அது? அப்புறம்னா நீ எதுக்காக கட்சியில் இருக்கிறீங்க? நீங்கள் கட்சியிலே இருக்க கட்சிக்கு எதிராக பேசுறதுன்னு கேட்டால் அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதுதான் திரு ஷானவாஸ் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் நடந்த காவிரி குறித்து கூட்டத்தில் சீமான் அவர்கள், வேல்முருகன் அவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அங்கே வந்து வேல்முருகன் அவர்கள் சொன்ன ஒன்று வந்து ரொம்ப பேர் பேசு பொருளாயிருக்கு. அது வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சீமான் அவர்கள் தலைமையில் அடுத்த வர்ற தேர்தலை காணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது சாத்தியமா? அந்த கூட்டத்தை ஒருங்கிணைச்சதே பார்த்தீங்கன்னா புதிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் தான் ஒருங்கிணைச்சார் அந்த கூட்டத்தை. அவருடைய ஒருங்கிணைப்பின் கிட்ட தான் இவங்க கலந்துக்கிட்டாங்க. கூட்டத்தை ஒருங்கிணைச்ச கிருஷ்ணசாமி அவர்களே ஒத்துக்க மாட்டாரு சீமானுக்கு தலைமைன்னு சொன்னா. ஏன்னு கேட்டால் உனக்கு முன்னாடி இருந்து இருக்கிற பாடுறானு, அதனால உன் தலைமை நான் ஏற்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதனால சீமான தலைமை ஏற்புன்னு சொன்னா அதை நீங்க வந்து ஏன் போன முறை ஏற்கல? இன்னொன்று, போன முறை வேலுமுருகன் பார்த்தீங்கன்னா தனியாக சில பேர் ஆர்கனைஸ் பண்ணி நின்னார் அவர், பல வேட்பாளர்களை போட்டு. ஆனால் நீங்கள் நிற்காம வந்து சீமான் அவர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே, இல்லை சீமான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமே. எதுவுமே நடக்கலை. தேர்தல் அப்பயே ஒன்றுமே நடக்கலை. அதனால் சீமானண்ணை வந்து இப்போ ஒரு ரத்தம் இவர் சொல்கிறதோ அவரை ஒரு ரத்தம் சொல்கிறதோ அதெல்லாம் இருக்கும் தான். நமக்கு வேல்முருகன் மீது பெரிய ஒரு மதிப்பு உண்டு. ஆனால் சீமானவர்களை தலைமை ஏற்புன்னு சொன்னால் நீங்கள் ஏற்பீங்க, மற்றவங்களாம் ஏற்பாங்களா? அப்படி தலைமை ஏற்றால் அதுக்குடைய நிலைமை என்ன? ஒரு நிலைமை ஏற்படாது. நீங்கள் அப்படியே பயங்கரமாக அப்படியே யோசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே ஏற்படாதுங்க. என்னன்னு கேட்டால் இந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். புதிய தமிழகமோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ நாம் தமிழரோ அங்கே வந்த பல ஜாதி சங்கங்களோ எல்லாருக்குமான வாக்கு சதவீதம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சொன்ன இந்த 3 தான் கட்சி, மீதெல்லாம் ஜாதி சங்கம். வந்ததில் இன்னும் சில பேர் இந்த தெரியல ஸ்பேஸ் சொல்லாம மட்டும் இல்லாமல் பொழுது இப்போ பார்த்த பெரிய தலைவர்கள் இவங்க தான் வந்து இருக்கிறாங்க அங்கே. அப்போ இவங்கெல்லாம் என்ன ஓட்டு வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நம்மக்கிட்ட இந்த 8 4 ஆயிடுச்சு. இப்போ 4 வந்து 2 ஆகாமல் பார்த்துக்கணும் இல்லையா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியனா வெளியேறி போகிறாங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் பார்த்து பொறுப்பு கொடுத்தீங்களோ அவங்களே நீங்கள் பண்ணுறதை பிடிக்காம வெளியேறி போகிறாங்க. என்ன காரணம்? உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள். தனி மனித நடவடிக்கை கேள்வி கேட்கறதுக்கு எவனும் உரிமை கிடையாது. அது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை நீ எவனும் கேட்க தேவை கிடையாது. கட்சி இன்றைக்கு என்னவா இருக்கு? நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக அடித்தோம். திமுக ஆட்சி இருக்கும் பொழுது அடித்தது யாரானா விஜய் அவர்களை. மக்கள் என்ன பண்ணாங்க? ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆகிட்டாங்க. சரி, சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம அடிக்கிறோம். அப்போ அடிங்க தப்பு கிடையாது. எதிர்கட்சியாக வந்து கேள்வி கேளுங்க, அதுக்கு தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் என்னவா கேட்குறீங்கன்னா, எந்த தொனிலேருந்து கேட்குறீங்கன்னா, திமுக அதிமுகவாவது பரவாயில்ல, அவங்ககிட்ட நம்ம சண்டை போட நியாயங்குது, உங்ககிட்டலாம் வந்து நிற்கணுமா? நீ யார் பிளாக் டிக்கெட்டு? என்ன பிளாக் டிக்கெட்னு சொன்னால் இப்போ மக்கள் பிளாக் டிக்கெட் போட்டிருக்காங்களா? இது மக்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு வாதம். ஜெயிச்சுக்கிற 107 பேருமே பிளாக் டிக்கெட் விற்றவங்களோ என்ன சொல்ல வராரு இவர்? இது எவ்வளோ மோசமானதுங்க அது. இப்போ பிளாக் டிக்கெட் விற்கிறது வந்து இவர் பார்த்தாரா? அப்போ நடிகர்களாக இருக்கக்கூடியவங்களாம் பிளாக் டிக்கெட் தானா? அப்போ நீங்கள் சில படங்கள்லாம் எடுத்தீங்களே, அன்னைக்கு பிளாக் டிக்கெட் வந்துச்சா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? எல்லாருக்கும் தானே பிளாக் டிக்கெட் வரும். ஒருவேளை இப்படி சொல்லுவார் பொழுது, என் படத்துக்குலாம் எவரும் டிக்கெட் எடுத்துனே வர மாட்டான், அவ்வளோ கூட்டமே வராது, அப்படி எங்கே வரதுன்னு கேள்வி வேறு. நமக்கு அதை எடுத்துக்கிட்ட பதில் இல்லை. அதை நான் வந்து நேர்மையாக எடுத்துக்கிறேன். எப்படிங்க அதெல்லாம் பிளாக் டிக்கெட்லாம் வந்து அந்த காலெல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஆன்லைனில் டிக்கெட் விற்றுனுக்குறாங்க. இது வந்து திருப்பி நம்ம ஆற்றாமை, இயலாமை, ஏற்புடைமை இல்லாமை, விரக்தி இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம அப்படி அவ்வளோ கொச்சைப்படுத்தக்கூடாது இல்லையா? சும்மா ஜோசப் விஜய்ன்னு சொல்கிறது, பிளாக் டிக்கெட்னு சொல்கிறது, தற்கூரின்னு சொல்கிறது,
எல்லாருமே தற்கூரியாப்பா, அப்போ ஏன் அறிவாளிகள்லாம் வந்து உங்களுக்கு ஓட்டு போடலன்னு கேட்க மாட்டாங்களா? அப்போ மக்களுக்கு வந்து தற்கூரியாக இருந்தால் தான் புரியுது போல இருக்குது. மக்களை நீங்கள் திரும்ப 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 கொச்சப்படுத்துறீங்க. நீங்கள் விஜய் அவர்களை கொச்சப்படுத்துன்ற பேரில் மக்களை தான் கொச்சப்படுத்துறீங்க. பல அமைச்சர்லாம் அமைவன் பேசுகிறாரு அவர். ரொம்ப தப்பான விஷயம் அது. விஜய் அவர்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் தான் சிஎம். அந்த பதவிக்கு உண்டான மரியாதை வந்து கொடுக்கணும். அமைச்சர்களில் புஷி ஆனந்தோ, ராஜ்மோகன் அண்ணாவோ, இல்லை வந்து கில்லி சரத்தோ, வாட்டவர் யாராக இருந்தாலுமே நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு கிடையாது, அவர்கள் வகிக்கக்கூடிய பொறுப்புக்கு. ஏங்க அவங்க அமைச்சர்னா தாவேக்க அமைச்சர் கிடையாதுங்க, அவங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர். அவங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சரை வந்து அவன் பேசலாமா? அப்படி பேசுறத வந்து நீங்கள் ஏற்பீங்களா? அதை சீமானை தலைமை ஏற்பும் அப்படின்றத வந்து அப்போ சொல்லலாம். இந்த சூட்டோட சூட கை தட்டுறாங்க, கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுன்னு அப்போ சொல்லலாம். நடக்காதுங்க அதெல்லாம் எப்படி நடக்கும் உங்களுக்கு? அவர் தலைமை ஏற்புன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்போ நடந்திருக்கணுமே. எனக்கு என்னன்னா, அவர் இத்தனை சட்டமன்ற தேர்தல் சந்திக்கிறாரு, அப்போல்லாம் நீங்கள் வேல்முருகன் திமுக அதிமுக கூட தான் இருந்தீங்க, திமுக கூட தான் இருந்தீங்க. நீங்கள் இன்னொன்று சீட் அதிகரித்து கொடுத்துருந்தாலோ, இல்லை இந்த வேல்முருகன் அண்ணன் சொல்லக்கூடிய அவர் சில முன்மொழிகள்லாம் சொன்னார், அதை திமுக இருந்தால் கூட திமுக தான் இருந்திருப்பார். ரெண்டாவது நான் இப்படி கேட்குறேன், நீங்கள் தமிழ் தேசியம் ரைட் எல்லாமே ஓகே, தமிழ் தேசியம், பெரியாரை வந்து வேல்முருகன் ஏற்கிறாரு, நீங்கள் ஏற்பீங்களா? அப்புறம் எப்படி ஒன்று சேருவீங்க? கொள்கை அடிப்படையில் ஒற்றுமை இல்லாதவர்கள் எப்படி ஒரு தேர்தலை சந்திக்க முடியும்? இப்போ தாவேக்காக்கோ காங்கிரஸுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ குறைந்தபட்ச கொள்கை தலைவர்கள் எல்லாமே ஒன்று தான். அம்பேத்கர் அவரும் ஏற்பார், இவரும் ஏற்பார், அவரும் ஏற்பார், காமராஜரும் 3 பேருமே ஏற்பாங்க. குறைந்தபட்சம் அவங்க அப்படியாவது ஒரு கொள்கையில் வந்து இருக்கிறாங்க. அவங்க யாருமே தமிழ் தேசியத்துக்கு வந்து எதிரானவர்களும் கிடையாது. இப்போ காங்கிரஸ் வேணால் நம்ம எடுத்துடலாம், பட் தமிழருடைய நல்ல எதிரி ஒன்றா தானே இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டினுடைய இருக்கக்கூடிய காங்கிரஸ் காவிரி பிரச்சனையில் அந்த ஸ்டேட் காங்கிரஸை எதிர்க்கிறாங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் வரும்பொழுது ஸ்டேட்காக தான் நிற்க முடியும். பட் நீங்கள் எப்படி நிற்பீங்கன்னு எனக்கு புரியலையே. திரும்பி திரும்பி வந்து நம்ம யார் தெரியுமா, நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பண்ணாங்க முன்னோர்கள்லாம், நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஒரு பக்கம் என்னென்னா, இந்த இந்த முன்னோர் பெருமை பேசுறதுலாம் பார்த்தா எரிச்சலாக எனக்கு. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க முன்னோர்கள்லாம்னா, இந்த முன்னோர்கள் கூட பரவாயில்ல, ஆனால் இந்த ராஜாக்கள் பெருமையெல்லாம் கொண்டு வரா தெரியுமா? சோழன் அதை ஆண்டான், பாடினதை கட்டி என்ன பண்ணான், ஏறி வெட்டினவன் ஏன் பள்ளிக்கூடம் கட்டலை, ஏன் அவன் படிக்கன்ற கேள்வி பதில் இருக்குதா? எல்லாரும் ஏன் அந்த படிக்க பதில் இருக்கா? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடைசியில் எங்கே போய் நிற்கணும்னா, தமிழர் பெருமை சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாதியுமே அந்த ஜாதியினுடைய தலைவர்களை வந்து கொண்டாடுவாங்க. எல்லா சமூகத்திலும் மக்களுக்காக உழைத்தவர்களை யாரும் ஜாதியாக பார்க்கறது இல்லை. இப்போ நான் வந்து காமராஜரை ஜாதியாக பார்க்க மாட்டேன், ஏன்னா அவர் மக்கள் தலைவர். இப்போ நான் வந்து இரட்டைவிளை சீனிவாசனையோ, ஆயுதச பண்டிதரையோ, இல்லை ஜீவா அவர்களையோ, இல்லை வஉசி அவர்களையோ நான் ஜாதியாக பார்க்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டால் அவங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்காக உழைத்தவர்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன ஜாதி சங்க தலைவர் வந்தவரை உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு ஒரு விழா எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி பெருமை ராஜா பெருமைலாம் சேர்த்துறோம். வாக்கரசியலுக்காக ஜாதியை திமுக அதிமுக எப்படி பயன்படுத்தியதோ அதே போலதான் தமிழ் தேசியம் என்ற பெயரில் சில நபர்கள் சுயசாதி தலைவர்களை அடையாளப்படுத்துவதற்காக பேசுறாங்க. இவங்க கொண்டாடக்கூடிய பல தலைவர்கள்லாம் என்ன பண்ணான்னு யாருக்குமே தெரியாது. இதுல மன்னர்கள்லாம் பண்ணதுக்கான ஆதாரங்கள் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், சுயபெருமை பேசிட்டு இருக்கோம். அது திருப்பி வந்து தமிழ் தலைவர்கள் ஜாதி சங்கம்லாம் ஒன்னா சேர்றீங்க, தான் மேட்ரு போடுது. ஜாதி சங்க தலைவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து பேர் தமிழ் தேசியம் வச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பெரிய ஒரு சந்தேகமா இருக்குது. சீமானண்ணன் தலைமை ஏற்பன்ற விஷயத்த கிருஷ்ணசாமி ஐயாவே ஏத்துக்க மாட்டாரு. அதனால அதை நம்ம அப்படியே பார்த்துட்டு கடந்து போக வேண்டியதுதான். அப்படி எல்லாமே சேர்ந்து நின்னா கூட வந்து ஆட்சி மாற்றம்லாம் ஏற்படாது, எதிர்கட்சியாக கூட ஆக முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அவங்க சீமான் அவர்கள் பேசும்போது விஜய் அவர்கள் வந்து தெய்வ குழந்தையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அப்போ இங்க வந்து அவர் நினைச்சா அவர் கர்நாடகா போகணும்னு யோசிச்ச உடனேயே நமக்கு தண்ணி வந்துருச்சு, உபரி நீர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அப்ப ஏன் தெய்வ குழந்தை இங்க இருக்கும்போது இங்க மழை வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலான கேள்வியே இங்க முன் வச்சிருக்காரு. நக்கல் மட்டும் கிடையாது, காழ்ப்புணர்ச்சி. அதெல்லாம் நீங்க அவரை தெய்வ குழந்தை என்று பார்த்தாலும் இல்லை மீட்பரா என்று கேள்வி கேட்டாலும் தமிழ்நாடு மக்கள் அவர் கொண்டாடுறாங்களா? அதுல மாற்றுக்கிறது என்ன இருக்கு அவங்களுக்கு? விஜய் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பலை தமிழ்நாட்டில் என்ன இருக்குதா? உங்க கட்சிக்காரங்க 4 பேர் யூடியூப்ல பேசலாம், அதுதான் நீங்க நினைக்கக்கூடிய எதிர்ப்பலை என்பது. அந்த வீடியோவை வந்து லட்சக்காரங்கள பாக்குறாங்கன்றதுக்காக அதை ஆதரிக்கிறவனும் பார்ப்பான், எதிர்ப்பனும் பார்ப்பான். எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது, ஒரு கருத்தை ஏற்பவர்கள் மட்டும்தான் ஒரு வீடியோவை பார்ப்பாங்கன்னு கிடையாது.
அதை எதிர்க்கிறவங்க கூட அதில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்பான். அது வேற விஷயம். இப்போ நெகட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஷேர் ஆகும். அதனால் நீங்கள் தெய்வ குழந்தையான்னு கேட்டால் தெய்வ குழந்தையா இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எல்லாமே ஒரு வகையில அப்படிதான் நடக்குது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல வந்து யாரோட தெய்வம் இல்லாம பணம் கொடுக்காம மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கினா அது எனக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. தெய்வ குழந்தையான்னு தெரியல, ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு தலைவராக வந்து விஜய் வந்து இருக்காரு. அதனால அவர் தெய்வ குழந்தையா தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் பல தெய்வங்களுடைய பெருமைகள்லாம் பேசி பேசி கூட நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது நான் பார்க்குறேன்.